12th முடிச்சுட்டு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். There are a lot of courses. Here I'm going to talk about only BArch architecture course. It is a 5 years course. BArch அப்படிங்கிறது Bachelor of Architecture. It's a 5 years course. It is a professional course where it is being considered as like நீங்கள் எப்படி டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி இது ஒரு நோபல் அண்ட் தி விண்டேஜ் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்கோ அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர், நாட்டா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் ஆர்கிடெக்சர். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்களா இருக்கீங்க, இல்லை டெக்னிக்கலாக எனக்கு ரொம்ப கண்டுபிடிக்க பிடிக்கும், லாஜிக்கலாக நான் நிறைய விஷயம் யோசிப்பேன் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ரெகுலராக இருக்கிற ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் மாதிரி கிடையாது. இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மோரோவர் இப்போ எல்லாருமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். வி நீட் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு இது பெரிய ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கேரண்டி கையில் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு நின்று வேலை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் அ செல்ஃப் ஓன்டு பிஸ்னஸ், லைக் ஹவ் அன் அட்வொகேட் மூவ்ஸ். அந்த மாதிரி ஆர்கிடெக்சரோட கவர்னிங் பாடின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ எப்படி வந்து இப்போ மெடிக்கல் கவுன்சில் இருக்கோ அது மாதிரி ஆர்கிடெக்சர் இஸ் அண்டர் தி கவர்னிங் பாடி கால்டு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆர்கிடெக்சர் முடித்த உடனே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will be assigned as the practicing architect and we will be then taking over our business. இப்படி தான் ஆர்கிடெக்சர் போகும். இப்போது எந்த குரூப் எடுத்தவங்க ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா people who are the students who have taken up like maths, physics, chemistry can take up this. Diploma students-உம் இது ஜாயின் பண்ணலாம். பட் பேசிக்காக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். தேர் மே பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ, தேர் மே பி பயாலஜி ஆல்சோ. பிஆர்க்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் டு ஜாயின் ஆர்கிடெக்சர். ஸோ அந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறவங்க தே கேன் அப்பியர் ஃபார் நாட்டா, நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ 3 hours எக்ஸாம் வேர் it will have like part A, part B அப்படின்னு சொல்லி 2 செக்ஷன் இருக்கும். ஸோ part A வந்து ஆப்டிடியூட், நீங்கள் படித்த 11th 12th படித்த விஷயங்களை ரொம்ப லாஜிக்கலான கொஷின்ஸ் எல்லாமே part Aல வரும். வேறஸ் part B அப்படிங்கிறது உங்களோட ட்ராயிங் ஸ்கில் பார்க்கறதுக்காக. ஸோ part A, part B கம்பைன் டுகெதர் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்ளை ஃபார் த BArch கோர்ஸ். ஸோ இதுதான் சீக்வென்ஸ் ஆஃப் ஜாயினிங் ஆர்கிடெக்சர் கோர்ஸ். இதில் நீங்கள் 12th முடித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பேசிக்கலி இந்த எக்ஸாம்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஃப்ரம் ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் ஆன் சீக்வன்ஸ் பேசிஸ். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே nata.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் யூ ப்ரௌஸ் இன் டு த வெப்சைட் யூ வில் கெட் டு நோ அபவுட் இட். அதுலேயே வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர், கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் தேட் யூ கேன் அப்ளை ஃபார் தி BArch கோர்ஸ். ஆர்கிடெக்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் we are the best who is going to do the design. நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு புது டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இட் இஸ் லைக் பில்டிங் டைப்ஸ் அப்படின்னா ஹவுஸ், ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம போகிறோம் அப்படின்னா தேர் ஆர் ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆர்கிடெக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக க்ரியேட்டர்ஸ் வேணும். ஸோ we can do that. த செகண்ட் திங், இப்போ எல்லாருக்குமே கேமிங் அண்ட் அனிமேஷனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கேமிங் அண்ட் அனிமேஷன் டெக்னிக்கலாக போனாலும் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ BArch படிக்கும்போது இது எப்படி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபீல்டு மாதிரி கூட போய்க்கலாம். இஃப் யூ டோன்ட் want to practice in architecture you can get into the IT fields also. So there are a lot of opportunities lying with architecture. இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நிறைய மால்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க வர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, அந்த கேம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இது டிசைன் பண்ணுறதுக்கு BArch will help you the most. ஸோ க்ரியேட்டிவாக என்ன நல்லா யோசிக்கலாமோ அதுக்கு எல்லாமே BArch உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜாயின் த கோர்ஸ்.